ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முருங்கைக்கீரை பொரியல் எப்போ ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வகையான சாதத்தோட தொட்டுட்டு சாப்பிட்றக்கும், வெள்ளை சாதத்தோட நெய்யும் நல்லெண்ணையும் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்தும் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பும் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். கூட காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகா 2 கீரி சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்த்துனா கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு லைட்டாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரைக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க. பெரிய வெங்காயம்னு இல்லை, நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம், நல்லா சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட 2லேருந்து 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது, சலசலன்னு இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட முருங்கைக்கீரை ஒரு நல்ல பெரிய கட்டு முருங்கைக்கீரை இளங்கீரையாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் முருங்கைக்கீரைன்னு இல்லைங்க, எந்த வகையான கீரையிலையும் நீங்கள் இதே மெத்தடில் இந்த பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கீரை பொரியல் பிடிக்காதவங்க கூட செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கீரையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை கூட இந்த கீரை நல்லா கலந்துடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அந்த கீரை வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். நான் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக 2 கைப்பிடி அளவு தெளித்து விட்டால் போதும். இடையில கலரி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேக்காடு பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் திரும்பி லைட்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வேகிற டைமில் அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க. நல்லா நாம்பி பிடிச்சா ஒரு கைப்பிடி வரணும். அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு லைட்டாக வறுப்பட்டு வர டைமில் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை முழுசாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா சேர்க்கக்கூடாது. ஒரு கால்வாசி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமாவே அடுத்தடுத்த பொருள் சேர்த்தனோம்னா எல்லா பொருளும் வறுப்பட்டு வரும்போது வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துடும். வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. கடலைப்பருப்பு வேண்டாம் அப்படின்றவங்க வேர்க்கடலை கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நான் சேர்த்துனா அந்த உருட்டு உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருக்கு. எல்லாம் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கடைசியாக காரத்துக்காக 2 வரமிளகா மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாங்க. இந்த சீரகமும் மிளகும் நல்லா வறுப்பட்டு வரணும். ஏற்கனவே கடலைப்பருப்பு, வேர்க்கடலை அதெல்லாம் வறுத்ததுனால பேன் நல்லா சூடாக தான் இருக்கும். சீரகம், மிளகு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சீக்கிரமே வறுபட்டுரும். வறுபட்டதுக்கப்புறமா இது கூட 2 பல்லு பூண்டு அப்படியே தோலோடு சேர்த்துக்கிறேங்க. இந்த பூண்டு சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. பூண்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட துருவன தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவியே சேருங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த தேங்காய் வறுப்பட்ட மாதிரி வரணும். லைட்டாக செவந்து வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்துட்டு இது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரகொரன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். வேர்க்கடலை எண்ணெய் விடும். அதனால் லைட்டாக பல்ஸ் மோடில் நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடிச்சிடுங்க. அதனால தான் தேங்காய் துருவி சேர்க்க சொன்னது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அடித்தோம்னா வேர்க்கடலை எண்ணெய் விட்டு வலுவலுன்னு வந்துடும். அதனால் துருவி சேர்த்ததுனால நமக்கு பல்ஸ் மோடில் அடித்தா போதும். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக 2 டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அது கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட இந்த முருங்கைக்கீரை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கீங்க. நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துன தண்ணிக்கு இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு டைம் நைட்டு கரை விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. இந்த வேர்க்கடலை, தேங்காய், சீரகம், மிளகு பொடியை இதை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த பொடி மட்டும் சேர்த்தனா போதும்.
சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு கிளறிக்கணும். ஏன்னா நம்ம உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துருக்குறோம். அடிப்பிடிக்கும் கிளறும் போது அந்த பேனில் படப்பட அப்படியே அடிப்பிடிக்கும். அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா எல்லா முருங்கைக்கீரையிலையும் அந்த மசாலா நல்லா கோட்டாயிரும். இந்த மாதிரி கிளறினதுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இடையில இடையில அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு அப்படியே பெரட்டி எடுத்தீங்கன்னா, அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இது சுட சுட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பொரியல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.